ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் யூஜி மேட்ஸ் தான். எங்களோட ஸ்டடீஸை நாங்கள் ஒன்றா தான் கரியரை நாங்கள் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறோம். இவனுக்கு கால் பண்ணேன், அந்த மாதிரி ஒர்க்கில் இருந்தான். கால் ஹிம் அண்ட் செட் why can't we give another try? We tried and we got it. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வெராண்டா ரேஸ் தான். TNPSCல ஆஃபீஸராக இருக்கேன். நான் இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஸ்ஓவாக செலக்ட் ஆகிருக்கேன். தேங்க்யூ வெராண்டா ரேஸ். என் பேர் விக்னேஷ், இவன் பேர் அரவிந்த். ஸோ நாங்கள் 2 பேரும் திருச்சி பிரான்ச்சில் தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் வந்து இப்போது எஸ்ஓக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏன் வந்து நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அரவிந்த் சொல்லுவோம். பேசிக்கலி நாங்கள் வந்து 2019 பேட்ச் திருச்சி ரேஸ். நான் வந்து ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 1 இயராக எனக்கு என்ன எக்ஸாம்ஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரில. ஐ வென்ட் டு ஸ்டடி எம்பிஏ படிச்சுட்டு நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸே வேணான்னு சொல்லிவிட்டு வி அகைன் வென்ட் டு பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்தப்புறம் இவனுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி ஒர்க்கில் இருந்தான். ஐ கால் ஹிம் அண்ட் செட் why can't we give another try? We tried and we got it. நாங்கள் ஏன் ரேஸ் சூஸ் பண்ணோன்னா, ரேஸில் தான் நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட்டு வந்து சிம்பிளி த பெஸ்ட். உங்களுக்கு அது எங்கேயுமே கிடைக்காது. அது டெஸ்ட் மட்டும் கிடையாது, அதோட மென்டர்ஸ். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஆனால் அந்த சால்வ் பண்ணுறத எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாங்கிறது நீங்கள் ரேஸில் இருக்க மென்டார்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்னால தான் முடியும். எஸ்பெஷலி சாந்தஷீலா மேம். இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொன்று ஸ்டாண்டர்டாக தெரியுது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள். ஸோ அதில் அந்த ஹீட்டை நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் இவெல்லாம் வந்து நல்லா போட்டுருவான், நான் வந்து அவ்வளோ டக்குன்னு பிக்கப் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னடான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் வந்து அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ சாந்தஷீலா மேம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தாங்க அந்த டைமில் ரீசனிங் அப்போது. ஸோ எனக்கு வந்து ரீசனிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கிய காரணம், அது ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சாந்தஷீலா மேம் தான். ஸோ தென் இப்போ நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து கேம்பஸ் போயிட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு ஒரு ஒர்க்கில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து இவன் கால் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ நான் என்னை புஷ் பண்ணான். இவனும் சரி, இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களும் சரி, 2 பேருமே புஷ் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் எங்களோட யூஜி மேட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் யூஜி மேட்ஸ் தான். ஸோ நாங்கள் யூஜிலேருந்தே வந்ததுனால எங்களோட ஸ்டடீஸை நாங்கள் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். இப்போ எங்களோட கரியரை நாங்கள் ஒன்றா தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வெராண்டா ரேஸ் தான். ஸோ ஃபைனலி ஒய் கவர்மெண்ட் ஜாப். எங்கள் ஃபேமிலி, எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் தான், ஸ்டேட் கவர்மெண்ட். ஹி வாண்டட் டு பி அன் ஆஃபீஸர் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 21. அவர் வந்து 55 தான் இப்போ ஆஃபீஸராக இருக்கார். ஸோ நான் வந்து இப்போது டேரெக்டாக PNPSCல ஆஃபீஸராக இருக்கேன். தேங்க்யூ வெராண்டா ரேஸ். நான் இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஸ்ஓவாக செலக்ட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து அட்வைஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த சக்ஸஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அது நீங்கள் ஒரு இடத்துல போய் வாங்குறதா இருக்கட்டும், இங்கே நீங்கள் வந்து சக்ஸஸ் மீட்டில் வந்து நீங்கள் ஒரு மெடல் வாங்கி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாருங்கள். டெய்லியும் நினைங்க. நான் வந்து வீட்டு ஃபுல்லாக சார்ட் ஒட்டி வச்சுருப்பேன், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை நான் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன் டிப் ஃபார் பிகினர்ஸ், நம்மளோட கப் ஆஃப் டீ என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்களும் சக்ஸஸ் மீட் அடுத்த வருஷம் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ வெராண்டா ரேஸ்.